1/4/2010 அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து பள்ளிகளிலும் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கல்வி உரிமை சட்டத்தின்படி ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது. அதைத் தொடர்ந்து கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணையில் என்ன தெரிவிக்கிறது என்றால், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில், அதாவது அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் அரசின் தகுதி தேர்வு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுவதாகவும், அவ்வாறு ஆசிரியர் தகுதி தேர்வு வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே நிரந்தர பணியிடங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இல்லை என்றால் அவர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைகளில் தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குகளில் என்ன உத்தரவு பிறப்பித்திருந்தால், ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையில்லை எனவும், இவர்களை ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறவில்லை என்பதற்காக பணியில் இருந்து விடுவிக்க கூடாது எனவும் தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது அந்த மனுவில் என்ன தெரிவித்தது என்றால், அரசு கொண்டு வந்துள்ள கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து பள்ளிகளுக்கும் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்படுகிறது. எனவே இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே ஆசிரியராக பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசின் மேல்முறையீட்டின் மனுவில் தெரிவித்திருந்தார்கள். இதே போன்று இந்த தகுதி தேர்வு தேவையில்லை என கூறி சுமார் 200க்கும் மேற்பட்ட சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சார்பில் தனித்தனியாக மனுக்கள் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் அனைத்தும் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குலுவாடி ரமேஷ் மற்றும் முரளிதரன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பித்தார்கள் என்றால், கடந்த 2009ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் என்பது, கல்வி உரிமை சட்டம் என்பது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பதும் இதில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பொருந்தாது. எனவே இதில் பல ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வு வருவதற்கு முன்னரே ஆசிரியர்களாக அவர்கள் பணியில் சேர்ந்துள்ளார்கள். எனவே அவ்வாறு அவர்கள் பணியில் சேர்ந்துள்ள ஆசிரியர்கள் இவர்கள் தங்களுக்கான சிலபஸ்கள், அதாவது பாடத்திட்டங்கள் டிஇடியின் படி எங்களுக்கு இல்லை, எனவே இதன்படி தங்களுக்கு தேர்வு எழுதுவது கடினமாக இருக்கும், தாங்கள் ஏற்கனவே பணியில் சேர்ந்து விட்டதால் எங்களுக்கு இது பொருந்தாது என்கின்ற அந்த வாதத்தை தற்போது ஏற்றுக்கொள்வதாகவும், அதன் அடிப்படையில் இவர்களுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இது போன்ற ஆசிரியர்கள் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளும் விதமாக திறமையில் ஏதேனும் இது இருந்தால் அதற்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அந்தந்த பள்ளிகள் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்த நீதிபதிகள், அவர்களுக்கு ஏதேனும் சம்பளங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால், அதாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் கல்வி உரிமை சட்டத்தின்படி அல்லது இவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதவில்லை என்று கூறி அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அதற்கான ஊதியத்தை 2 மாதங்களில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை தள்ளி வைத்துள்ளனர்.